subscribe. வணக்கம்டா மாப்பிள்ளையடா. நான் உங்கள் கேப் டிரைவர். இன்னைக்கு எங்கே போகிறோன்னா கோயட்டு கொச்சின் ஏர்போர்ட்டு ட்ராப் பண்ண போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பார்த்தேனா. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது. என்னடா இந்த மலையை கடந்து எப்படிடா போகிறது? ஒரு குகை மாதிரி ஒன்று போகிற இடையில தெரியுதே, அதுக்குள்ளே போய் தான் போகணும் அப்படின்னு மேப்லேயும் காமிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அந்த குகைக்குள்ள. கஸ்டமர் தான் சொன்னாங்க, குகையை தாண்டி தான் தம்பி கொச்சினே போக முடியும். நீங்கள் என்ன தம்பி வந்ததில்லை அப்படின்னு. இல்லைங்க, நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. இதுக்கப்புறம் தான் அடிக்கடி வருவேன். இந்த ரூட்டில் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நானும் தெளிவாக சொல்லிட்டேன். குகை பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு சுரங்கத்துக்குள்ள போகிற மாதிரி கீழே இறங்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். தவிர நமக்கு உள்ளே போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகல. கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நமக்கே ஓட்டுறதுக்கே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிருன்னு ஆயிடுச்சுங்க. இப்படிலாம் போட்டிருக்கானுங்க. விஞ்ஞானி தான் நம்ம மக்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஞ்ஞானி மாட்டு மூலதனங்களா இருக்கானுங்க மாப்பிள்ளைகளா. வேற லெவலு அடிப்புரி. நம்ம வந்து கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு இது வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டா இல்லை மைசூர் பேலஸானே ஒன்றுமே தெரில மாப்பிள்ள. பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கா ஏதோ ஒரு பெரிய பேலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கா ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. வேற ரகமாக கட்டி வச்சிருக்கான். கேரளாக்காரன் தான். அதுக்காண்டி கேரளா வேற தமிழ்நாடு வேற அப்படிலாம் பிரித்து நான் பார்க்கல. மொத்தத்தில் மக்கள் தான். பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம கஸ்டமர் வந்து நல்லபடியாக ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம ரிட்டர்ன் கோயம்புத்தூர் தனியாக தான் போகணும். ஜாலியாக பாட்டு கேட்டு போகலாம். இதுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு கொச்சின் ஏர்போர்ட் போகிறதுக்கு 4800 நம்ம வந்து அமௌண்ட் வாங்கியிருந்தோம் கஸ்டமர்கிட்ட. அவ்வளோதாங்க.